ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிக் ரெசிபி கர்நாடகாலேருந்து. கர்நாடகாவில் சித்ரான்னம் கலந்த சாதம் ரொம்ப ஃபேமஸ். எப்படி ஆந்திராவில் தொக்கு ஊறுகாய் அதாவது நம்ம தொகையில் எவ்வளோ ஃபேமஸோ, பச்சடின்னு சொல்லக்கூடியது, கர்நாடகாவில் சித்ரான்னம் எவ்வளோ ஃபேமஸ். அந்த சித்ரான்னமில் ஒரு சித்ரான்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோர் மிளகா சாதம். மோர் மிளகா சாதம் அட்டகாசமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். மைல்டு ஸ்பைஸியோட ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க, ஒரு மோர் மிளகா கலந்த சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஒரு ஓக் வைக்கிறேன். ஓக் வச்ச கையோட நான் இந்த ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண எடுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை மாதிரி வறுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இதில் தேங்காய், துருவின தேங்காய் நல்லா கலர் மாறி வரணும். இதில் இருக்கிற மாய்ஸ்சர் போயிடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தேங்காயை நல்லா வறுத்துருங்க. இப்போது நம்மளோட தேங்காய் கலர் மாறிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வறுத்துட்டுருக்கேன். இந்த சூடே போகிறோம். இந்த மாதிரி வறுத்ததை டைரெக்டாக நான் மிக்சர் ஜாரில் சேர்க்குறேன். இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைன் பவுடராக திரிச்சு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலெண்ணெய். என் கையில் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த மோர் மிளகா கிட்ட இருக்கு. எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்மளோட எண்ணெய் ஸ்லைட்டாக சுடுது. இந்த மோர் மிளகாயை சேர்த்துறேன். சேர்த்துட்டு மோர் மிளகாயை நல்லா வறுக்கணும். இந்த கலந்த சாதத்தை பொறுத்த மட்டுக்கும் உப்பு பொடி வகைகள் எதுவுமே கிடையாது. காரப்பொடி எதுவுமே கிடையாது. இந்த மிளகாவில் இருக்கிற காரம், இந்த மிளகாவில் இருக்கிற உப்பு தான் அந்த என்டையர் டிஷ்ஷுக்கு. அதனால் உங்களோட உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மோர் மிளகாயை கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் பண்ணுறது ஒரு சின்ன கப்பு 200 கிராம் கப்பு அரிசியை நான் வேக வச்சு பண்ணியிருக்கேன். இது சும்மா ஜஸ்ட் ஒரு கப்பு ஒரு 3 பேருக்கு வரும். நல்ல டார்க் கலர் வர வரைக்கும் பண்ணிட்டு எடுக்கணும். கலர் மாறுது பாருங்க. இந்த மாதிரி டார்க் கலர் உடனே எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன். இதில் கொஞ்சமாக கடுகு கிராக் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்ச் ஜீரகம். நான் கையில் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். பியூர் ஆப்ஷன், வேணுங்கிறவங்க சேர்த்துக்காங்க. வேர்க்கடலை பிடிச்சவங்க வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி நல்லா வதக்குங்க. பருப்பு வகைகள் ஸ்லைட்டாக கலர் மாறும். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. உங்களோட பருப்பு வகைகள் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பருப்பு கலர் மாறிடுது. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். ஒரு பிடிச்சபடி பச்சை பட்டாணி. இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, ஆல்ரெடி வேக வச்சது. பட்டாணியும் ஆப்ஷன், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள். இப்போது நம்ம வறுத்தது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. இதோட குறை ஒரு பொடியாக திரிச்சு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு பொடியாக திரிச்சுக்கலாம். கொஞ்சம் நரன்னு இருக்கும்.
போகிறோம். குடமிளகாய் இதுக்கு மேலே கதங்க வேண்டாம். அந்த லைட்டாக அந்த குடமிளகாய்க்கான க்ரன்ச் இருந்தால் போதும். என்ன பண்ணுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு என் கையில் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம வறுத்த பொடி இருக்குல்ல சேர்த்துறேன். முதல்ல நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாதம் கலந்து டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்தராக சேர்த்துக்கிறேன். இதை இந்த சூட்லேயே ஒரு வாட்டி நல்லா பரட்டிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், உப்பு நீங்கள் யூஸ் பண்ணுற மோர் மிளகாயை வச்சு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போது நான் ஒரு அழாக்கு சாதம் வடித்து இந்த மாதிரி உதிராக வடித்து வச்சுருக்கேன். அந்த வடித்த சாதம் பச்சரிசி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பரட்டி விடணும். இப்போ நம்ம அந்த மோர் மிளகா இருக்குல்ல, நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருக்கு. நல்லா அப்படி க்ரஷ் பண்ணணும். நல்லா பொரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணால் க்ரஷ் ஆகிடும். க்ரஷ் ஆகிட்டா க்ரஷ்ஷான மோர் மிளகாயை சேர்த்துட்டு ஃபைன் மிக்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம அரைச்சி இந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அரைச்ச பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்க உப்பு காரம்லாம். பொடி மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட மோர் மிளகா சாதம் அட்டகாசமான ரெசிபி. ரொம்ப சிம்பிள். அந்த மோர் மிளகாவில் இருக்கிற உப்பு காரம் தான். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாப்பிட்டு பாருங்க. நம்மளோட மோர் மிளகா சாதம், கலந்த சாதம் தயார். மோர் மிளகாயை வச்சு நம்ம செஞ்ச ஒரு சித்ரான்னம் கலந்த சாதம் அட்டகாசமான ரெசிபி, யூனிக்காக இருக்கும். அந்த மோர் மிளகாயை நமக்கு அந்த க்ரஷ் பண்ணி போட்டோம் பாருங்க, கடைசியில் அந்த உப்பு காரம் வந்து ஒரு பைட்லையும் கிடைக்கும். ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜன்.